வணக்கம் இனிய தமிழ் மக்களை. இன்றைய தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது காரின் என்ற ஒரு பழங்குடியின மக்கள் வந்து தாய்லாண்டில் வசித்து வராங்க. இந்த பழங்குடியின மக்கள் வந்து 18வது நூற்றாண்டில் வந்து பர்மாவில் வாழ்ந்ததாகவும், பர்மானா மயான்மர், பர்மாவிலிருந்து 18வது நூற்றாண்டில் வந்து தாய்லாண்டுக்கு வந்து குடியேறியதாகவும் வந்து கூறப்படுது. அதாவது இந்த காரின் இன மக்கள் வந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள் வந்து நம்மளோட சாதாரண மனுஷங்களோட பழக்க வழக்கங்கள் வந்து முற்றிலும் வேறுபட்டதாகவும் இருக்கும்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து ஒன்று தான் வந்து பெண்கள் வந்து கழுத்துலேருந்து வளையங்கள் அணிவது. எதுக்காக அந்த வளையங்கள் அணிகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பண்பாட்டில் வந்து பெண்கள் வந்து இந்த கழுத்தில் வந்து வளையங்கள் அணிவது அவங்கள வந்து அழகாக காட்டணும்னு நம்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வளையங்கள் அணிவதனால வந்து அவங்களுக்கு பெண்களுக்கு சில பிரச்சனைகளும் உண்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பித்தளையால் ஆன வளையங்களுக்கு வந்து கழுத்தில் அணிவாங்களாம். இது வந்து சின்ன வயசுலேருந்து அணிய ஆரம்பிச்சிருவாங்களாம். 5 வளையங்கள்லேருந்து ஆரம்பித்து 25 வளையங்கள் வரையும் வந்து கழுத்தில் வந்து போடுறதுண்டு. அவங்க வளர வளர ஒவ்வொரு வளையங்களும் எண்ணிக்கை வந்து கழுத்தில் அதிகரிச்சுட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள் வந்து வளையங்கள் அணிவதனால பெண்களுக்கு வந்து கழுத்து எலும்பும் முதுகு எலும்பும் வந்து டேமேஜ் ஆகுதுன்னு வந்து மருத்துவர்கள் கூறுறாங்க. இது காலப்போக்கில் வந்து மாறும்னு மருத்துவர்கள் நம்புகிறாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வரும். Until then, bye from you.